ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சிவாக்கும் அந்த பார்சலை நம்ம ஐலி வந்து தூக்கி வீசிடுறாங்க. அப்போ அது டமால்னு வெடிச்சிருது. அதை பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்திராணி கேட்குறாங்க, என்ன ஐலி நடக்குது இங்கே வீட்டில்? எவனோ ஒருத்தன் பார்சல்னு கொண்டு வந்திருந்தான், அது சிவா பேரில் தான் வந்துச்சுன்னு கொடுத்தான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே தூக்கி வீசினா அது என்னன்னா இப்படி வெடிக்குது. ஒருவேளை சிவா ஓப்பன் பண்ணியிருந்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட உயிருக்குமே ஆபத்தாக முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அதுக்கு தான் நான் இந்திரா ஆரம்பத்தில் இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ளே சேர்க்காதன்னு சொல்லிட்டு. சிவா என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நான் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சித்தி பண்ண முடியும்? அதுக்காக அவங்கள வீட்டை விட்டு துரத்தவ முடியும்? அவங்க நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதனால அதை பற்றி யாருமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஐலி வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க, இல்ல நீ இதை நம்ம லேசா விடக்கூடாது, ஆரம்பத்துல இருந்து சிவாவை தான் டார்கெட் பண்ணி சிவாவுக்கு தான் நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு வராங்க, அதனால எனக்கு என்னமோ இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ ரித்திகா வந்து சொல்றாங்க, என்ன ஐலி என் புருஷன் கபிலனை தான் நீ சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்றாங்க, நான் பர்டிகுலரா கபிலனை மட்டும் சொல்லல, இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அடிக்கடி சிவாவுக்கு இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கபிலனோட முகமே மாறுது. அப்போ உதய பெருமாள் சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு யார் இந்த வீட்டில் பெரிய ஆளா இருக்க முடியும்? நான் மட்டும் யாரு எவருன்னு கண்டுபிடிச்சேன், அவனை நான் இந்த வீட்டிலே வச்சிருக்க மாட்டேன், அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரித்திகாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஏன்னா ரித்திகாவுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் கபிலனை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால ரித்திகா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. கபிலன் கிட்ட கேட்கறாங்க, என்ன கபிலா நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கபிலன் சொல்றாங்க, வாய மூடு ரித்திகா, இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு செல்வராணி சொல்றாங்க, என்ன ஆளாளுக்கு இந்த வீட்டில் ஏதாவது நடந்தா என் பிள்ளை கபிலன் மேலே தான் சந்தேகப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு உதய பெருமாள் சொல்றாங்க, இங்க பாரு செல்வராணி, இன்னும் அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா அவன் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, வேணாப்பா விடுங்க, என்னால எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்றாங்க, தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு துரத்திரு இந்திராணி, இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, இல்ல சித்தி, கண்டிப்பா நான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எவர் இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிச்சே தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அப்போ அதிகாரி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ நம்ம இந்திராணி கிட்ட கேட்கறாங்க, இந்த வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணாலே போதும், யார் வந்து கிஃப்ட்டை கொடுத்தா அவனை பிடிச்சா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கபிலனுக்கு பதட்டம் அதிகமாயிட்டே போகுது, ஒருவேளை நம்ம தான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தா வச்சோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மள யாருமே சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்து கபிலனை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன கபிலா ஒரு மாதிரி இருக்க, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா? ஏன்னா ஆல்ரெடி இந்த சொத்தை வந்து எழுதி வாங்குற மாதிரி பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி சிவா மேல பழிய தூக்கி போட்டேன், ஆனா இந்த மாதிரி வேலையும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஒரு பதட்டமா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கபிலன் சொல்றாங்க, என்னக்கா நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்க, உங்க தம்பிக்கா நான் இந்த அளவுக்கு சீப்பாலாம் பிஹேவ் பண்ணுவேனா? நான் பத்திரத்தெல்லாம் மாத்தி எழுதினேன், அதுக்கு இப்படி வெடிகுண்டெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே காலி பண்ண நான் நினைப்பேனா அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து நல்லவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்திராணிக்கு கபிலன் மேல தான் சந்தேகம் இருக்கு, எனக்கு என்னமோ கபிலன் தான் பண்ணிருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, சீக்கிரமா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பாம் வச்சு வெடிக்கிற அளவுக்கு யார் இப்படி கிரிமினலா மூளை யூஸ் பண்ணுவா, உனக்கே நல்லா தெரியும், அது கபிலன் தான், கபிலனை தவிர கண்டிப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, கபிலனா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சிவா வந்து மனசுல நினைக்கிறாங்க, ஐலி நம்ம நல்லதுக்காக நிறைய விஷயம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி கிட்ட சொல்றாங்க, அக்கா எப்போயுமே புருஷன் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கணும், அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையும் சொல்லிட்டு இப்போ ஐலி பண்ண வேலையில இருந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பென்ட்ரைவ் வந்து உதய பெருமாள் கிட்ட யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து உதய பெருமாளுக்கு மறுபடியும் கால் பண்றாங்க, இப்போ மட்டும் நீ பென்ட்ரைவை கொடுக்கல அவ்வளவு தான், என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உதய பெருமாளும் பயந்துட்டா அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போயிட்டு அரசியல்வாதி கையில கொடுத்துட்றாங்க. இதனால பெரிய பிரச்சனையாகி அந்த அரசியல்வாதியோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருது. அந்த பழி உதய பெருமாள் மேல வந்து தான் விழுகுது. இப்போ வந்து அதிகாரி எல்லாமே வீட்டுக்கு வராங்க. அப்போ
கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் என்ன பிரச்சனை, யாரும் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ உதய பெருமாள் சாரை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னோடனே நம்ம இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எதுக்காக எங்கப்பாவை அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, அந்த பென்ட்ரைவ்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த அரசியல்வாதியை உயிரோட இல்லை, அதனால உங்கள் அப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ செல்வராணி வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. இந்த சிவா பையன் வந்த நேரம் இந்த வீட்டில் யாருக்குமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கெட்டது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி ஆகும்னா நீங்கள் சிவா மேலே எல்லா பழியுமே தூக்கி போடாதீங்க, கொஞ்சம் கபிலன் பண்ண வேலையை நினச்சி பாருங்க. கபிலனும் சிவாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், இப்போ நீங்கள் சிவாவை மட்டும் குறை சொல்கிறனால எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது செல்வராணி வந்து ரித்திகாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ரித்திகா, அந்த பென்ட்ரைவில் அப்படி என்ன தான் இருக்குது, அந்த பென்ட்ரைவ்னால தான் இப்போ என்னோட புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதத்த என்கிட்ட மோனிகா அந்த பென்ட்ரைவை எப்படியாவது எடுத்து கேளுன்னு சொன்னால் அதனால தான் நான் அந்த பென்ட்ரைவை எடுத்து கொடுத்தேன், நம்ம போலியாக மாற்றி வச்சனால தான் இப்போ அந்த அரசியல்வாதியோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்கு, அதனால இப்போ மாமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்வராணி வந்து ரித்திகாவை செம்மையாக திட்டுறாங்க. ரித்திகா, நீ பண்ணுறது எல்லாம் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நான் நினச்சி உன் கூட சேர்ந்து நானும் எல்லாத்துக்குமே சரின்னு துணையாக நின்றேன், ஆனால் இப்போ பார்த்தியா அதுக்கான பிரதிபலன் என்ன நடந்திருக்கு பார்த்தியா, என் புருஷனை இப்படி அரெஸ்ட் பண்ணி என் கண்ணு முன்னாடியே கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ மோனிகா கிட்ட கொடுத்த அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்து தயவு செஞ்சு கொடுத்துரு, அது இருந்தால் மட்டும்தான் என் புருஷனை என்னால் வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா சொல்லுவாங்க, முடியாதத்தை, என்னால் அது முடியவே முடியாது, மோனிகா எனக்கு சிஇஓ பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, நான் அதை மீறி எப்படி அவகிட்ட அந்த பென்ட்ரைவை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, அப்போ உன்னோட பதவி மட்டும் தான் முக்கியம், இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே உனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, இல்லத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பென்ட்ரைவ் இப்போ மோனிகா கையில் போயிடுச்சு, இப்போ திருப்பி நான் அதை வாங்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பென்ட்ரைவ் பிரச்சனைனால நம்ம செல்வராணிக்கு ரித்திகா மேலே செம்மையாக கோவம் வருது. செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ எனக்கு தெரியாது, அந்த பென்ட்ரைவ் நீ எப்படியாவது இந்திராணி கையில் கொண்டு வந்து சேர்த்துரு, அவள் பார்த்துப்பா, அவள் அப்பாவா அவள் காப்பாற்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரித்திகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்போ எப்படி அவகிட்ட இந்த பென்ட்ரைவை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவனை வந்து நோட் பண்ணிடுறாங்க. இவன் மூலமாக தான் இந்த கிஃப்ட் இங்கே வந்திருக்கு, ஆனால் இவனை ஏவி விட்டது யாருன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா ஐலி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவரை கண்டுபிடிச்சி விசாரிக்கும் போது தெரியுது இதுக்கு பின்னாடி கபிலன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ சிவாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, இன்னும் ஐலி இதுக்கு பின்னாடி கபிலன் தான் இருக்கானா, நான் கூட வர்மாவோட ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கபிலன் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஐலி கிட்ட சொல்கிறாங்க, என் தம்பியை நீ கொல்ற அளவுக்கு போயிட்டானா, அந்த அளவுக்கு அவனுக்கு என் மேலே கோவம் தான் இருக்கா, கொஞ்சம் கூட பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஒரு பக்கம் அழுகிறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, சிவா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இந்த விஷயத்தை நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக கபிலனுக்கு தக்க தண்டனையை நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன், இதுக்கு பின்னாடி கபிலன் தான் இருக்கான்னு தெரிஞ்சோ நான் இதை நான் சும்மா விட மாட்டேன், நான் அன்னிக்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க, வேணா ஐலி இந்த விஷயத்தை நம்ம அப்படியே மூடி மறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, வேணா சிவா, இப்போ உனக்காக இந்த குடும்பத்துக்கே பாம்பு வைக்க பார்த்தவன் பின்னாடி என்ன வேணாலும் செய்வான், அதனால நம்ம இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு, நம்ம அன்னிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் சொல்லிட்டு கபிலன் பற்றின விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம இந்திராணி கிட்ட சொல்ல வராங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.